கதைச்சரம் நேயர்களுக்கு அன்பார்ந்த வரவேற்புகள். இன்று நாம் பார்த்தசாரதி அவர்களின் பொன் விலங்கு என்ற நாவலை காண உள்ளோம். அதிகாரம் 4. சத்தியமூர்த்தி சாப்பிட வருவதற்கு சம்மதித்த அந்த உற்சாகத்தை தனிமையில் கொண்டாட விரும்பியவளைப் போல அவர்களை முந்திக்கொண்டு உள்ளே சென்றாள் அவள். போகும்போது அவளுடைய இதழ்கள் மனதுக்கு பிடித்தமான பாடலின் ஆரம்பம் ஒன்றை இனிய குரலில் முணுமுணுத்துக் கொண்டே செல்வதையும் சத்தியமூர்த்தி கேட்டான். அவளை சந்தித்த சில நாழிகை நேரத்திலேயே அவளுடைய இதயத்தின் குரலை அவன் கேட்க முடிந்திருந்தது. இப்போது அவளுடைய நாவில் ஒலிக்கும் குரல் எவ்வளவு இனிமையாக இருக்கும் என்பதையும் அவன் கேட்டு தெரிந்து கொண்டு விட்டான். சாப்பிடுவதற்காக அவனை வீட்டுக்குள்ளே அழைத்து கொண்டு சென்ற பொழுது பூபதி அவனிடம் உள்ளடங்கிய தொனியில் மெல்ல இதை சொன்னார். உங்களிடம் இளமைக்கே உரிய துடிதுடிப்பும் உணர்ச்சி வசப்படும் இயல்பும் அதிகமாக இருக்கின்றன. வினயமாக நடந்து கொள்ளும் தன்மை குறைவாக இருக்கிறது. உங்களிடம் நான் காணும் படிப்பின் ஆழத்தையும் புத்தியின் கூர்மையும் எடுத்தெறிந்து பேசிவிடுகிற இந்த இளமை குணம் பாழாக்கிவிடும். நீங்கள் உங்களை காட்டிலும் வயது மூத்தவர்களிடம் இன்னும் நிதானமாகவும் வினயமாகவும் பேசுவதற்கு தெரிந்து கொள்ள வேண்டும் என்றார். இதற்கு சத்தியமூர்த்தி பதில் ஒன்றும் சொல்லவில்லை. மௌனமாக அவரோடு உள்ளே நடந்து சென்று கொண்டிருந்தான். பேச்சை நிறுத்தாமல் தொடர்ந்தார் அவர். கல்வி வெறும் மலரை போன்றது. வினயமும் பணிவும் தான் அதை மணக்கச் செய்கின்றன. இதை நீங்கள் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது மிஸ்டர் சத்தியமூர்த்தி. தவறான முடிவுகளையும் பொய்யான சித்தாந்தங்களையும் மறக்க துணியாமல் வாயை மூடிக்கொண்டு ஊமையாக இருந்து விடுவதுதான் வினயம் என்று நீங்கள் நினைப்பதாக இருந்தால் அப்புறம் நான் என்ன சொல்ல முடியும் என்று கேட்டு விடுவதற்கு சொற்கள் நாவின் நுனியில் துடிதுடித்து கொண்டிருந்தோம். பூபதி அவர்களின் மனம் எதனாலோ பொறுமை இழந்து போயிருப்பதை புரிந்து கொண்டு சத்தியமூர்த்தி அப்பொழுது அவரிடம் ஒன்றும் பேசாமல் இருந்து விட்டான். ஏதேதோ பேசியபடியே அவனை உணவு கூடத்திற்கு அழைத்து போயிருந்தார் பூபதி. உள்ளே நடந்து செல்ல செல்ல இடமும் அறைகளும் கூடங்களும் முடிவற்று வளர்ந்து கொண்டே இருப்பது போல பிரம்மை தட்டும் அளவுக்கு பெரிதாக இருந்தது அந்த வீடு. உணவு கூடத்து சுவர்களில் கொத்து கொத்தாக பழங்களையும் மலர்களையும் வரைந்த மேலை நாட்டு வண்ண ஓவியங்கள் வரிசை வரிசையாக மாட்டப்பெற்றிருந்தன. மென்மையான இளநீல வண்ணம் பூசப்பெற்ற சுவர்கள் கண்ணாடி போல சுத்தமாகவும் பளிரென்றும் இருந்தன. நடுவாக விளையர் என்று தூய விரிப்புடனும் நீண்டு கிடந்த சாப்பாட்டு மேசையில் அலங்காரமான கண்ணாடி குடுவைகளில் மலர் கொத்துக்கள் சொருகப்பெற்றிருந்தன. ஆனால் மொத்தத்தில் அத்தனை அழகும் அத்தனை ஆடம்பரமும் அவற்றிற்கு சிறிதும் பொருத்தமில்லாததோர் மாபெரும் அமைதியில் மூழ்கி கிடந்தன. அவ்வளவு பெரிய உணவு கூடத்தில் ஓரமாக தரையில் 3 மனைப்பலகைகள் இட்டு இலை போட்டிருந்ததை காண என்னவோ போலிருந்தது. சத்தியமூர்த்தியும் பூபதியும் மனையில் உட்கார்ந்து கொண்டார்கள். சமையற்காரரோடு சேர்ந்து அந்த பெண்ணும் பரிமாறினார். நீ எதற்காக சிரமப்படுகிறாய் அம்மா, நீயும் உட்கார்ந்து கொள்ளேன் என்றார் பூபதி. அவள் அதை கேட்கவில்லை. உற்சாக மிகுதி சிறிதும் குறையாமல் வண்டு போல பறந்து பரிமாறினாள் அந்த பெண். குளிர் பிரதேசமாகையால் விழுதாக உறைந்து கிடந்த நெய் வெள்ளி ஸ்பூனிலிருந்து இலையில் விழாமல் போகவே அவள் ஓங்கி உதறிய பொழுது நெய்யோடு ஸ்பூனும் சேர்ந்து சத்தியமூர்த்தி நிலையில் விழுந்து வைத்தது. நன்றாக இருக்கிறதம்மா நீ பரிமாறுகிற அழகு. இவரை நெய்யை மட்டும் சாப்பிட சொல்கிறாயா, ஸ்பூனையும் சேர்த்து விழுங்க சொல்கிறாயா என்று சொல்லி சிரித்தார் பூபதி. மன்னியுங்கள், நெய் இலகவில்லை என்று சொல்லிவிட்டு வேறு ஸ்பூன் எடுத்து வருவதற்காக அவள் உள்ளே சென்ற பொழுது நெய் இலகாததற்காக வருத்தப்படுகிறவளுடைய மனம் தனக்காக இலகி இருப்பதை புரிந்து கொண்டு அந்தரங்கமாக மகிழ்ந்தான் சத்தியமூர்த்தி. நெய் விழுது இலையில் விழுவதற்காக ஸ்பூனை ஓங்கிய பொழுது அப்படி ஓங்கிய கையில் கலீரென்று குலுங்கி ஓய்ந்த வளையல்களின் ஒளி இன்னும் அவன் செவிகளில் இனியதோர் பண்ணாக இசைத்து கொண்டிருந்தது. உடல்நலக்குறைவினால் பூபதி சரியாக சாப்பிடவே இல்லை. எலியில் உட்கார்ந்ததற்காக ஏதோ சாப்பிட்டோம் என்று பெயர் செய்து முறையை கழித்தார். ஆனாலும் சத்தியமூர்த்தி சாப்பிட்டு முடிகிற வரையில் அவனோடு உடன் அமர்ந்திருந்தார் அவர். சாப்பாட்டிற்கு பின்பும் பூபதி அவர்களோடு முன்பக்கத்து அறைக்குள் வந்து சிறிது நேரம் பொதுவாக பேசிக்கொண்டிருந்தான் சத்தியமூர்த்தி. மலைப்பிரதேசமாகியால் திடீரென்று அந்த நடுப்பகல் வேளையிலும் மழை தூரத் தொடங்கியிருந்தது. நீலமும் கருமையும் கலந்து கண்களை கவர்ந்து மயக்கும் அந்த மலைச்சிகரங்களின் மேகம் குவியல் குவியலாக சரிந்து தொங்கும் காட்சியை அறையின் பலகனி வழியாக பார்த்தான் சத்தியமூர்த்தி. இனிமேல்தான் அந்த அழகிய ஊருக்கு வந்துவிடப் போகிறோம் என்ற நம்பிக்கையே அப்பொழுது அவனுக்கு பெருமை அளிப்பதாக இருந்தது. மிஸ்டர் சத்தியமூர்த்தி, நீங்கள் கல்லூரிக்கு போய் பிரின்சிபாலை பார்த்து விடை பெற்று கொண்ட பின் ஊருக்கு புறப்படலாம். பிரின்சிபல் உங்களுக்கு எல்லா விவரமும் சொல்வார் என்று சொல்லிக்கொண்டே வந்த பூபதி சிறிது தயங்கிய பின், மழையாக இருக்கிறதே, 5 நிமிடம் பொறுத்து போகலாம், நான் உங்களை கொண்டு போய்விட ஏற்பாடு செய்கிறேன் என்று கூறியபடி உள்பக்கமாக திரும்பினார். அவருடைய மகள் பாரதி தன் சாப்பாட்டை முடித்துக்கொண்டு தந்தையிடம் கொடுப்பதற்காக நீலமும் சிகப்புமாக ஏதோ மாத்திரைகள் அடங்கிய மருந்து பாட்டில்களோடு அப்பொழுதுதான் அந்த அறைக்குள் வந்து கொண்டிருந்தாள். டிரைவர் யாராவது இருக்கிறானா பாரம்மா என்று மகளை நோக்கி கூறினார் அவர்.
கையோடு கொண்டு வந்திருந்த மருந்து பாட்டில்களை மேசையின் மேல் வைத்துவிட்டு, இதோ பார்க்கிறேன் அப்பா என்று விரைவாக முன் வராந்தாவுக்கு சென்றாள் அவள். சிறிது நேரம் கழித்து, டிரைவர் யாரையும் காணவில்லை அப்பா என்று பதிலோடு வந்து தயங்கி நின்றாள் அந்த பெண். இதற்குள் மழை பேரோசையிட்டு வலுத்திருந்தது. மழையாக இருக்கிறது. இவரை கல்லூரியில் கொண்டு போய் விட்டுவிட்டு வர வேண்டும் என்று பேச்சை தயக்கத்தோடு இழுத்து நிறுத்தினார் பூபதி. தனக்காக அவர்கள் சிரமப்படுவதை விரும்பாத சத்தியமூர்த்தி, பரவாயில்லை, ஒரு குடை இருந்தால் போதும், நான் போய்க்கொள்வேன் என்றான். நானே கொண்டு போய் விட்டுவிட்டு வருகிறேனே என்று வார்த்தைகள் பாரதியின் உதடு வரை வந்து வெளியே ஒலிக்க தயங்கிக் கொண்டிருந்தன. அந்த தயக்கத்தோடு தந்தையின் முகத்தை பார்த்தாள் அவள். தந்தையாக முந்திக்கொண்டு அந்த கட்டளை தனக்கிடமாட்டாரா என்று தவித்தது அவள் மனம். தானே அதை சொல்லிவிடலாம் போல பரபரப்பாக இருந்தாலும் அப்படி சொல்லிவிடாமல் அந்த வேளையில் வெட்கமும் பயமும் வந்து அவளை தடுத்தன. கையில் சூட்கேஸை எடுத்துக்கொண்டு இந்த மழையில் இவரால் எப்படி குடையில் போக முடியும் என்று அந்தரங்கமாக கவலைப்பட்டாள் அவள். 4-5 நிமிடம் மகளை தவிக்கச் செய்த பின் அந்த கேள்வியை மெல்ல அவளிடமே கேட்டார் பூபதி. நீயே கொண்டு போய் விட்டுவிட்டு வருகிறாயாமா? இந்த வார்த்தைகளை தந்தையிடமிருந்து எதிர்பார்த்து அந்த வினாடி வரை தவித்து தவமிருந்தவளைப் போல, அவசியம் செய்கிறேன் அப்பா என்று பதில் சொல்லிக்கொண்டே ஷெட்டிலிருந்து காரை வெளியே எடுத்து வர விரைந்தாள் அவள். மிக அதிகமாக நெகிழும் இந்த அன்பை மறுத்துவிட நினைத்தும் அப்படி மறுக்க முடியாமல் வாளாவாக இருந்தான் சத்தியமூர்த்தி. பூபதி இருக்கையிலிருந்து எழுந்து அவனுக்கு விடை கொடுத்து அனுப்புகிற பாவனையில் அவனோடு முன்பக்கமாக சிறிது தொலைவு நடந்து உடன் வந்தார். உங்களைப் போல ஆர்வமிக்க இளைஞர் ஒருவரை சந்தித்ததில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. பிரின்சிபாலிடம் உங்கள் சர்டிஃபிகேட்டுகளின் ஒரிஜினல்களை எல்லாம் கொடுத்துவிட்டு செல்லுங்கள். கோடை விடுமுறை முடிந்து கல்லூரி திறப்பதற்குள் உங்களுக்கு விவரம் தெரிவிக்கிறோம் என்று அவர் கூறிய பொழுது அவரிடம் விடைபெற்று புறப்படுவதற்கு அடையாளமாக நிமிர்ந்து நின்று கை கூப்பினான் சத்தியமூர்த்தி. பதிலுக்கு அவரும் கை கூப்பி புன்முறுவல் பூத்தார். முன்னால் இருந்து அவனுக்காக இறங்கி வந்து காரின் பின்பக்கத்து கதவை திறந்து விட்ட பின் மறுபடியும் முன்புறம் போய் ஏறிக்கொண்டாள் பாரதி. 4 பக்கமும் மஞ்சு படிந்து மழை மூடியிருந்ததால் சுற்றிலும் ஒன்றுமே தெரியவில்லை. மழை நீர் இறங்காமல் இருப்பதற்காக கார் கண்ணாடிகளை எல்லாம் மேலே தூக்கிவிட்டு அடைத்திருந்தது. உள்ளே கம்மென்று மல்லிகைப்பூ மணம். அவள் கூந்தலில் சூடிக்கொண்டிருந்த மல்லிகைப்பூக்களின் நறுமணத்தை உணர்ந்து கிறங்கிய பொழுது அந்த ஊருக்கு அப்படி பெயர் வைத்த புண்ணியவானை மனமாற வாழ்த்தினான் சத்தியமூர்த்தி. கார் போய்கொண்டிருக்கும் போது இடையிடையே அவள் கைகளின் வளையல்கள் விளையாடி குலுங்கி ஒலித்த பொழுது தன் மனம் பேசத் தவிக்கும் வார்த்தைகளை வாய் பேச முடியாமல் போன குறையால் அந்த வளைகள் ஒலிப்பதே ஒரு பேச்சாக்கி அவள் அவனிடம் நளின மொழியில் பேசுவது போல இருந்தது. எதற்கோ பயப்படுவது போல இருவரும் அப்படி பேசிக்கொள்ளாமலே போவதில் பொறுமை இழந்த சத்தியமூர்த்தி தானாகவே அவளிடம் பேச்சு கொடுத்தான். உங்கள் ஊர் மல்லிகைப்பூக்களின் வாசனை எப்படி புகழ்வதென்று எனக்கு தெரியவில்லை. எங்கள் மதுரை பக்கத்தில் தெற்கே கப்பலூர் என்று ஒரு செம்மண் பிரதேசம் உண்டு. அந்த ஊர் மல்லிகைப்பூக்கள் தான் உலகத்திலேயே வாசனை அதிகமான மல்லிகைப்பூக்கள் என்று நான் நேற்று வரை பிடிவாதமாக நினைத்து கொண்டிருந்தேன். எந்தவிதமான நீர்வளமும் இல்லாத அந்த செம்மண் காட்டை ஜாஸ்மின் ஃபீல்ட்ஸ் என்று நான் என் நண்பர்களிடம் பெருமையாக சொல்லிக்கொள்வேன். என்னுடைய பிடிவாதமான அபிப்பிராயத்தை உங்கள் ஊர் மல்லிகைப்பூக்கள் என்று மாற்றிவிட்டன. தனக்கு தெரிந்ததை மட்டுமே முதலாக வைத்தே ஒரு அபிப்பிராயத்தை உருவாக்கிக் கொள்வதில் எவ்வளவு முரண்பாடு இருக்கிறது பார்த்தீர்களா என்று சொல்லிவிட்டு கைகளில் வளைகளும் இதழ்களில் நகைப்பும் களீரெனச் சிரித்தாள் அவள். வீட்டுக்கு திரும்பி சென்றதும் ஞாபகமாக இந்த அழகிய வாக்கியத்தை உங்கள் அப்பாவிடம் சொல்லுங்கள். பல விஷயங்களில் அவருடைய அபிப்பிராயங்கள் அவரால் சிந்திக்க முடிந்த எல்லையை மையமாக வைத்தே உருவாகி இருக்கின்றன. அந்த எல்லைக்கு மேல் உண்மை இருந்தாலும் அதை சிந்திக்க மறுக்கிறார் அவர். மல்லிகை பந்தலுக்கு இந்த பூக்களின் மனத்தினால் இருக்கிற புகழை விட தாம் நிறுவி இருக்கிற கல்லூரியின் பெருமையால் வருகிற புகழ் அதிகமாக இருக்க வேண்டும். ஆசை இருக்க வேண்டியதுதான். ஆனால் ஏதாவது ஒன்றில் அளவு மீறி ஆசைப்படுகிற எல்லோரும் அந்த ஒன்றை தவிர மற்றவற்றில் உள்ள சாத்திய அசாத்தியங்களை சிந்திக்க மறந்து விடுகிறார்கள். அதற்காக சில சமயங்களில் அவர்களை நாம் மன்னிக்கவும் வேண்டியிருக்கிறது. இதற்கு ஒன்றும் பதில் சொல்லாமல் சிரித்தாள் அவள். அந்த சிரிப்பு அவன் சொல்வதை அப்படியே ஒப்புக்கொள்கிறேன் என்ற பாவனையில் இருந்ததா, மறுக்க விரும்பவில்லை என்ற பாவனையில் இருந்ததா என்பதை புரிந்து கொள்ள முயன்றான் சத்தியமூர்த்தி. இதற்குள் கார் கல்லூரி காம்பவுண்டிற்குள் நுழைந்துவிட்டது. வகுப்பு அறைகளும் விரிவுரை கூடங்களும் விடுதி கட்டிடங்களுமாக மலைச்சரிவில் கல்விக்காக ஏற்பட்ட ஒரு தனி நகரம் போல தோன்றுகிறது அந்த இடம். ஒரே வரிசையில் ஒரே விதமான பலகணிகளோடு நெடும் தூரத்திற்கு நீண்டு தெரியும் அந்த 2 மாடி கட்டிடங்களை மழையோடு கூடிய மலைகளின் பின்னணியில் பார்ப்பது மிக்க அழகாக இருந்தது. உங்களுக்கு அனாவசியமான சிரமத்தை கொடுத்து விட்டேன். இதற்காக என்னை மன்னிக்க வேண்டும். நான் பிரின்சிபாலை பார்த்துவிட்டு ஊருக்கு போய் வருகிறேன். உங்கள் தந்தையிடமும் சொல்லுங்கள் என்று காரிலிருந்து இறங்கிக் கொண்டு அவளிடம் விடைபெறத் தொடங்கினான் சத்தியமூர்த்தி. அவளோ அவனுக்கு அவ்வளவு விரைவில் விடை கொடுத்து அனுப்பிவிட விரும்பாதவளைப் போல, பிரின்சிபாலை பார்த்துவிட்டு வாருங்கள். இந்த மழையில் இங்கிருந்து பஸ் ஸ்டாண்டிற்கு எப்படி போவீர்கள்?
உங்களை பஸ் ஸ்டாண்டில் கொண்டு போய்விட்ட பின்பு நான் போய்க்கொள்வேன் என்றாள். எனக்காக நீங்கள் காத்திருக்க வேண்டும் என்பதில்லை. மழை நிற்கிற வரை நான் காத்திருந்து அப்புறம் போய்க்கொள்கிறேன் என்று சத்தியமூர்த்தி மறுத்ததை அவள் ஒப்புக்கொள்ளவில்லை. பிடிவாதாக இருந்துதான் தீருவேன் என்பது போல் இருந்து விட்டாள். உள்ளே சென்று பிரின்சிபாலை சந்திப்பதற்காக கல்லூரி முகப்பின் படிகளில் அவன் ஏறிக்கொண்டிருந்த பொழுது நனைந்து வெளுத்து வெண்தாமரைகளாக தெரிந்த அவனுடைய அந்த பாதங்களின் அடிப்புறங்களை காரினுள் இருந்தபடியே ரசித்து கொண்டிருந்தாள் பாரதி.